ஹலோ குட்டீஸ். சாரி நிறைய நாளாக உங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்ல முடியல. ஆண்டி ஒழுங்காக உடம்பை பார்த்துக்க மாட்டேங்கிறேன் இல்லை, நல்லா த்ரோட் சோர் ஆயிடுச்சு ஆண்டிக்கு. நீங்களாம் நிறைய வாட்டர் குடிக்கணும். சம்மர் டைம் வந்துடுச்சா, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதனால் நம்மளை எப்பொழுதுமே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸ் குடிக்கணும். ஓகே, உடம்பு பார்த்துக்கிறீங்களா? ஆண்டி மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, சரி. ஓகே, நீங்கள் எல்லாம் உங்களோட பர்த்டேஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. ஃபெப்ரவரி அண்ட் மார்ச்சில் உங்களுக்கு நான் விஷ் பண்ணல, சாரி. ஜோவியா February 17th, ரஷிகா February 19th அண்ட் சுப்ரஜா March 6th அன்றைக்கி உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஹாப்பி பிலேட்டட். அண்ட் April 4th அன்றைக்கி மித்ரனோட பர்த்டே வருது. ஹாப்பி பர்த்டே மித்ரன். ஓகே, கதைக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம கதை யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ணுறோம் தெரியுமா? சாய் திருஷ்ணு, அத்வேக், அஷ்ரித், ரியா, அவிரா, ஹர்ஷந்த் அண்ட் மிதிலா. ஓகே, கதைக்கு போகலாமா? ஜோலான்னு ஒரு எலிஃபெண்ட் இருந்தானா. அவன் ஒரு ஜங்கிளில் ஹாப்பியாக ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தானா. அவன் ஆனால் என்ன பண்ணுவானா, ரொம்ப வால். அங்கே வர அனிமல்ஸ் எல்லாரையும் டீஸ் பண்ணுவானா, மாக் பண்ணுவானா. அவனை விட குட்டி அனிமல்ஸாக இருந்தானா அங்கே இருக்கிற ரிவர்லேருந்து தண்ணி எடுத்து அவங்க மேலே அப்படின்னு தெளிப்பானா. அதனால் அங்கே இருக்கிற அனிமல்ஸ் யாருக்குமே ஜோலாவை பிடிக்கவே பிடிக்காதான். ஐயோ, இவன் வந்துட்டானா, இவன் வந்தாலே முடிஞ்சு போச்சு, தொல்லை இவன் அப்படி சொல்லிட்டு அவனை பார்த்தா ஓடுவாங்களாம். ஆனால் ஜோலா என்ன நினச்சிப்பானா, பத்தியா நம்மளை பார்த்து பயப்படுறாங்க, நம்ம பயங்கரமான ஆள் அப்படின்னு அப்படி பெருமையாக நினச்சிக்குவானா. ஆனால் அதுதான் உண்மையா? இல்லை. என்னாச்சா, ஒரு நாள் ஜோலா அப்படி நடந்து போயிட்டே இருந்தானா. அப்போது அங்கே குரூப் ஆஃப் ஆண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சான். இந்த எறும்பெல்லாம் என்ன பண்ணும், அப்படி ஃபாஸ்ட்டாக போய் அதோட ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்காக தானே தேடி போகும் இல்லையா? அது மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது ஜோலா இந்த ஆண்ட்ஸை பார்த்துட்டானா. இந்த ஆண்ட்ஸும் ஜோலாவை பார்த்து, ஐயோ ஜோலா கண்ணில் மாட்டிட்டோமா, முடிஞ்சு போச்சு, சரி நம்ம ஸ்பீடாக போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க லைனில் அப்படி ஸ்பீடாக போயிட்டே இருந்தாங்களாம். இப்போ என்ன பண்ணினான்னா ஜோலா ஆஸ் யூஷுவல் அந்த ரிவர் சைட்லேருந்து இருக்கிற தண்ணியை எடுத்து ஆண்ட்ஸ் மேலே அப்படின்னு அடிச்சிட்டானா. அப்போ அதில் இருக்கிற ஆண்ட் ஒன்று சொல்லிச்சான், என்ன ஜோலா நீ இப்படி பண்ணுற, கொஞ்சமான தண்ணியாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பயங்கர பெரிய அதிகமாக இருக்கும் தண்ணி, எங்கள் மேலே அடிச்சனா வலிக்குது ஜோலா, மேலே பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கு ஜோலா சொன்னானா, என்னது பண்ணாதியா, நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த ஆண்ட் சொல்லிச்சான், ப்ளீஸ் ஜோலா அந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, எங்களுக்கெல்லாம் வலிக்குதில்ல, சரி போ நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட் போயிட்டே இருக்கும்போது ஜோலா என்னமோ பண்ணிட்டு போவா, பயந்துட்டியா என்ன பார்த்து, நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்த்து திரும்ப என்ன பண்ணிச்சான், அந்த தண்ணி எடுத்து அது மேலே அப்படி அப்படின்னு திரும்ப அடிச்சிடுச்சான். அப்போது அந்த ஆண்ட் சொல்லிச்சான், இது மாதிரி பண்ணாத ப்ளீஸ், வலிக்குதுன்னு சொல்கிறோம்ல அப்படின்னதுக்கு, நான் என்ன வேணால் பண்ணுவேன், நீ யார் என்ன நிறுத்துறதுக்கு, என்னை இரிட்டேட் பண்ணாத, அப்புறம் இன்னும் நான் உன் மேலே தண்ணி அடிச்சிடுவேன், புரியுதா அப்படின்னு சொன்னான் நான் ஜோலா. இந்த ஆண்ட் சரி போ ஏதோ பண்ணுன்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அதோட ஃபுட்டை தேடிக்கிட்டு போயிடுச்சோம். அப்படி ஃபுட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்படி வரும்போது பார்த்தா ஜோலா தூங்கிட்டு இருந்தான். ஓகே, இதுதான் சான்ஸு, ஜோலாக்கு நம்ம ஒரு பாடம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், கடகடன்னு அது ட்ரங்க்குள்ளே போயிடுச்சான். அப்போது ஜோலாக்கு ஒரு மாதிரி கிச்சு பண்ணிச்சா அப்படின்னுச்சா ஜோலா. இப்போ உள்ளே போய் இந்த ஆண்ட் என்ன பண்ணிச்சான், அப்படின்னு கடிச்ச உடனே ஜோலா யார் அப்படின்னோடனே, இப்போ யார் ஹெல்ப்லெஸ்ஸு, இப்போ யார் இரிட்டேட் பண்ணுறாங்க புரியுதா அப்படின்னு கேட்ட உடனே ஜோலா நீயா, சாரி சரி வா வெளியில் வா, நான் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டேன், வெளியில் வா அப்படின்னு சொன்னான். உடனே அதான் சொல்லிட்டான், முடியாது, நீ யாரெல்லாம் மாக் பண்ணியோ, யாரெல்லாம் டீஸ் பண்ணியோ, யாருக்கெல்லாம் கஷ்டம் கொடுத்தியோ எல்லார்கிட்ட போய் சாரி கேளு, அது வரைக்கும் நான் உன்னோட ட்ரங்க் கடிச்சிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கடிச்சிட்டே இருந்துச்சான். ஜோலாவும் என்ன பண்ணானோ, ஸ்பீடாக குடுன்னு ஓடி போய் சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன், சாரின்னு ஒருத்தவங்க கிட்டக்கையா போய் சாரி கேட்டேன். இப்போ எல்லாரும் சாரி கேட்ட உடனே அந்த ஆண்ட் என்ன பண்ணிச்சான், இனிமேல் யாரையுமே
டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசக்கூடாது, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சொல்ல சொன்னேன். கரெக்டு, புரியுது, தயவுசெய்து நீ வெளியில் வா, என்னால் அங்கே சொரிய கூட முடியல, வலிக்குது, ப்ளீஸ் வெளியில் வா அப்படின்னோடனே, நீ மட்டும்தான் கிரேட்டு, உன்னால் மட்டும்தான் எல்லாம் முடியும்னு நீ நினைப்பியா, அந்த மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொன்னான் அந்த ஆண்ட்டு. நீ சொல்ல சொன்னான், எனக்கு இப்போ புரியுது, நீ தயவுசெய்து போதும், நீ வெளியே வா, எனக்கு அரிக்குது அப்படின்னு சொல்லி திரும்ப ஜோலா கெஞ்சினானாம். அதுக்கு அந்த ஆண்டி சொல்லிட்டான், இனிமேல் யாரும் ஹெல்ப்லெஸ்ஸு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, இனிமேல் அதுவும் சொல்ல மாட்டேன், தயவு செய்து வெளியில் வாயேன் ப்ளீஸ்ன்னு கேட்டுச்சா ஜோலா. உடனே அந்த ஆண்ட் என்ன பண்ணிச்சான், கடைக்கடைன்னு அதோட ட்ரங்க்லேருந்து வெளியில் வந்துட்டான். அப்போது ஜோலாக்கு புரிஞ்சுதான், நம்ம பண்ணினது தப்பு தான், நம்ம எல்லா அனிமல்ஸையும் ரெஸ்பெக்ட் கொடுக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜங்கிளில் இருக்கிற எல்லா அனிமல்ஸ் கூடயும் ஹாப்பியாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஆஸ் யூஷுவல் இருந்துட்டு இருந்தானா. இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும், நம்ம யாரையுமே டீஸ் பண்ணக்கூடாது, யாரையுமே ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாரையுமே நினைக்கக்கூடாது. ஒருத்தவங்க கிட்டக்க ஒரு டேலண்ட் இருக்கும். ஓகேவா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமாக கேட்கலாமா? உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.